மக்கள் யாராவது அந்த வழியா போயிருந்தா அவங்களோட நிலைமை என்ன ஆகிறது? கோவை மாவட்டம் போத்தனூர் பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. தண்ணீர் குழாய் உடைந்ததால அதிக அளவுல தண்ணீர் வெளியாகி தார் சாலையுடைய அடிப்பகுதியில மண்ணரிப்பும் ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால அந்த வழியா போகக்கூடிய வாகன ஓட்டிகள் அந்த சாலையை பயன்படுத்தாம மறுபுறம் இருக்கக்கூடிய சாலையை பயன்படுத்தி வந்திருக்காங்க. தண்ணீரால சூழப்பட்டிருக்க அந்த சாலை வழியா ஒரு தனியார் லாரி சென்ற நிலையில தான் பாரம் தாங்காம அந்த லாரி ஒரு புறமா சாய்ந்து கவிழ்ந்து விபத்தாகி இருக்கு. அந்த மண் சரிவுல சாய்ந்து விபத்தாகியதுல லாரியை ஓட்டி சென்ற ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமா லாரியில இருந்து வெளியேறி உயிர் தப்பியிருக்காரு. புதைக்குழியில சிக்கியது போல பாதி அளவுல லாரி மூழ்கிய நிலையில காட்சி அளித்த சம்பவம் வாகன ஓட்டிகள் மத்தியில பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. லாரியை மீட்கக்கூடிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதே போல உடைந்திருக்கக்கூடிய தண்ணீர் குழாயையும் சரி செய்யக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்படும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப்.